இந்து மதத்திற்கு இல்லாத உயர்வு வேற எந்த மதத்திற்கும் கிடையாது. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எந்த நாட்டில் இருக்கிறவனும் இந்த சாமியை தான் கும்பிட போறான். அதுதான் அப்பயே தெரிஞ்சு சொல்லி வச்சிருக்கிறாங்க. எல்லா நாட்டில் இருக்கிறவனும் சிவபெருமானை தான் வழிபாடு செய்ய போகிறார்கள் கலியுகத்தில். ஏனென்றால் இந்த ஒரு சிவபெருமான் மட்டும்தான் இந்த உலகை காக்க முடியும். இந்த ஒரு தத்துவம் தான் உலகில் மிக சிறந்த தத்துவமாக விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அம்பாள்கிட்ட 48 புலவர்களாக பிறந்து தமிழை வளர்த்து இந்த தமிழினுடைய அருமையை உலகுக்கு தெரிவித்து அதன் பிறகு நீ என்னிடம் வந்து சேர்ந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்றாரு பிரம்மதேவர். அதே மாதிரி அவ்வளவு புலவர்கள் பிறந்து தமிழ் சங்கங்கள் அமைத்து இதெல்லாம் சரஸ்வதியினுடைய அருள் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நக்கீரர் வரைக்கும் தமிழ் சங்கங்கள் அமைத்து இந்த தமிழை பற்றிய இலக்கியங்கள் நிறைய இயற்றி தமிழ் உயர்வான மொழி என்பதை உலகுக்கு அறிய செய்தவர்கள். நான் சில பேர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னாலதான் தமிழ் உயர்வான மொழி ஆயிடுச்சு அப்படின்னு. தமிழ் தொன்மையான மொழி, அது முன்னாடியே இங்க இருக்கு ஐயா. உடத்து நிறைய தண்ணி இருக்குது, டம்ளர்ல முண்டு எடுக்கிறவனுக்கு தான் பேர் கிடைக்குது. ஏன்னா தண்ணி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்றான். அப்படி கிடையாது. உயர்வான மொழி இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறத நிலைநாட்ட வேண்டும் என்று பிரம்மதேவர் ஆசைப்பட்டு சரஸ்வதி தேவி அனுக்கிரகம் செய்து மிக உயர்வான மொழியாக இலக்கியங்களோடு இருக்கக்கூடிய மொழிகளாக சிறந்த மொழிகளாக உலகத்திலேயே மிக சிறந்த மொழியாக இந்த தமிழ் மொழியை அமைத்து திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றி எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க இந்த மொழியில. ஒரு மொழிக்கு இவ்வளவு புலவர்களா இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட மிக உயர்வான இந்த தமிழ், இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை தெரிந்து கொண்டு இந்த சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தோடு எல்லோரும் இன்புற்று இருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.